ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, இந்த ஸ்கீம்ஸில் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட், அடுத்தது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஸ்கீமை விட இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்கீமாக இருக்குது. ஸோ பட்ஜெட்டடாக நீங்கள் எதனா ஒரு சேவ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூராக இருக்கும். நேஷனல் சேவிங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே 5 இயர்ஸ்க்கான டென்யூராக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீமை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டென்யூரை கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் 5th இயர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்யூர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டென்யூரை உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அதை சூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம். ஸோ மற்ற எல்லா ஸ்கீமுமே ஒரு ஃபிக்ஸ்டான டென்யூர். ஸோ சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், அடுத்தது நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூராக இருக்கும் இந்த ஸ்கீமை தவிர்த்து. அடுத்தது ஸோ இதுக்கான ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த ஜூலை 2025ல் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் 5th இயர். ஃபஸ்ட் இயரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.9% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. 5th இயரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் 5th இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான லிமிட்டாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடல்ட்டாக இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக 3 பேர் வரைக்கும் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மைனர் கூட இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கார்டியன் அல்லது அவங்களுடைய பேரண்ட் மூலமாக இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்கீம்ஸை வந்து எங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கேட்க வேண்டியது, ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன டென்யூர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக உங்கள்கிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாச்சும் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 months ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அதாவது எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். நீங்கள் அந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களால் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரீமெச்சூர் விட்ரால் பொறுத்த வரைக்கும் 6 months கழித்து நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அல்லது 6 monthலேருந்து 12 months அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை நீங்கள் அந்த அமௌண்ட்டை உங்களுடைய அமௌண்ட்டில் லெஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது நாமினேஷன்ஸ், அதாவது நாமினி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுடைய டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை நீங்கள் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாமினியை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மேனிட்டரி. ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நாமினி வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக அது வந்து மேனிட்டரி. அடுத்தது ஸோ இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ 80 GB நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து டிடிஎஸ் வந்து கிடையாது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் அந்த 10% அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து டிடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த
அந்த ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம 3 years மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3 years இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இப்போ ஒரு வருஷத்தில் நம்ம 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும். செகண்ட் இயர் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. தேர்ட் இயர் நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும். ஃபிஃப்த் இயர் நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6,900 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 1,06,900 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ செகண்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakhம் ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு சேர்த்து 14,490 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து சூஸ் பண்ணும்போது 23,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது அந்த 1 லட்ச ரூபாய் ப்ளஸ் அந்த 23,000 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டென்யூரில் கிடைக்கும். அடுத்தது ஃபிஃப்த் இயர், அதாவது 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 year கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 43,560 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு எந்த வருஷத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த இயருக்கு ஏற்ற போல் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 1 lakh பார்த்தோம். இப்போ 2 lakh 3 lakh 5 lakhs அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் இயர் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு மட்டும் 13,800 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் இயர்னா 29,800 ரூபாய் கிடைக்கும். தேர்ட் இயர் அப்படின்னா 45,600 ரூபாய். ஃபிஃப்த் இயர் அப்படின்னா 87,120 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2,87,120 ரூபாய் அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 5 yearsக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்தது ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20,700 ரூபாய் ஒரு வருஷம். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 44,700 ரூபாய். தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 68,400 ரூபாய். ஃபிஃப்த் இயர் அப்படின்னா 1,30,680 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்தது ஒரு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இந்த 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அந்த ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 34,500 ரூபாய். அதுவே செகண்ட் இயர் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னா ஸோ 74,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிது. அதுவே தேர்ட் இயர் அப்படின்னா 1,14,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிது. அதுவே ஃபிஃப்த் இயர் அப்படின்னா 2,17,000 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே நீங்கள் 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 55,200 ரூபாய். அடுத்து செகண்ட் இயருக்கு 1,19,200 ரூபாய். தேர்ட் இயர்னா 1,82,400 ரூபாய். ஃபிஃப்த் இயர் அப்படின்னா 3,48,480 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. ஸோ மற்ற பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ரெஃபோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஸோ பேங்க்கில் இருக்கிற எப்படியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையுமே லெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் எந்தவித இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேஞ்சஸ் இல்லை. ஆஸ் யூஷுவலாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்